மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தங்கப்பல்லக்குல பவனி வருவாங்க. இன்னைக்கு மாசி வீதிகளில் வலம் வராம நேரா கோவிலுக்கு தெற்கே இருக்க வில்லாபுரம் கிராமத்துக்கு சென்று பாவக்காய் மண்டபத்துல எழுந்தருளுவாங்க. அது என்ன பாவக்காய் மண்டபம், வில்லாபுரத்துக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்க்கலாம். மதுரை சித்திரை திருவிழால முதல் 3 நாட்கள் கோவிலுக்குள் இருக்கும் மண்டபங்கள்ல அம்மையப்பர் எழுந்தருளி காட்சி தருவாங்க. கோவிலுக்கு வெளியே செல்லும் வகையில் அமைந்த 4 மண்டகப்படிகள்ல முதல் மண்டகப்படியாய் இந்த பாவக்காய் மண்டபம் திகழ்கிறது. அம்மையும் அப்பனும் காலை முதல் மாலை வரை இங்கே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. பழைய காலங்களில் வில்வ மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தனால வில்வபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்குல மருவி வில்லாபுரம் ஆயிடுச்சு. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வில்வ இலைகளை நாள்தோறும் வழங்கி இறை தொண்டு புரிந்து வந்துள்ளனர். அது மட்டும் இல்லாம கோவிலோட தெற்கு கோபுரத்தை எழுப்புவதற்காக இங்கே மண்ணெடுத்து கண்மாய் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது.